ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய நடிகையோடைய வீடியோ. அதாவது 80s 90ஸ்ல இருந்த நடிகை ராதா அண்ட் அம்பிகா அவங்களுடைய வீடியோ. இவங்களுடைய அந்தப்புற ரகசியம் அப்படின்றது மட்டும் இல்லாமல், அந்த அந்தப்புறம் நடத்தி பல்லாயிரம் கோடி சொத்து சேர்த்த பின்னணி, காம கலாச்சாரத்தில் மூழ்கி நடந்த கொடூரங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் வந்து இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இப்போ நடக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், திரைமறை வேலைகள் இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து பண்ணியாச்சு. அதை விட இப்போ நடக்கிறத விட டபுள் மடங்கு அந்த காலத்திலே பண்ணிட்டாங்க நம்ம இந்த சிஸ்டர்ஸ், சேச்சி சிஸ்டர்ஸ். ஸோ என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பிரபல பத்திரிகையாளர் தமிழா பாண்டி தன்னுடைய ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் அதில் நடிகை ராதா, அம்பிகா இவங்க 2 பேருடைய இமாலய வறட்சி குறித்து எப்படியெல்லாம் அவங்க வந்து திரைப்பட வாய்ப்புகளை வந்து வாங்கினாங்க அது குறித்து எல்லாமே வந்து வெளிப்படையாக பேசியிருந்தார். சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி வர மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாத ஒரு வீட்டு, அந்த அளவுக்கு வசதி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் அந்த குடும்ப நடிகையாக வந்து அங்கேருந்து வந்தாங்க ராதாவின் குடும்பம், அம்பிகாவின் குடும்பம். ஸோ முதலாக அவருடைய பட வாய்ப்பு கிடைத்த போது அவருடைய ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்கு அவருடைய அந்த வீட்டுக்கு வந்து இயக்குனர் பாரதிராஜா போகும்போது அங்கே போயிருக்காரு. ஆனால் அங்கே அவருடைய வீட்டில் லைட்டு கூட இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த இது இருந்துச்சு. ஸோ கார் வெளிச்சத்தில் அவரை வந்து ஃபோட்டோ ஷூட் செஞ்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ராதா ஹீரோயினாக மாறினார். ஸோ பாரதி ராஜாவால் அலைகள் ஓவதில்லை படத்தில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக வேணாம், காதல் செய்யுங்கள் அப்படின்ற கலாச்சாரத்தில் உருவாக்கி பாரதி ராஜா தான் இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ணார். அந்த ஸ்கூல் டைம் லவ் பீரியடு டெவலப் ஆனது அந்த டைமில் தான். ஸோ அந்த நடிகைகளை வந்து ஒரு காம பொருளாக வந்து காம கலாச்சாரத்தில் மூழ்கடித்த ஒரு கொடூரன் பாரதி ராஜா அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்று வரை இயக்குனர் எம்ஐஎம் அப்படின்னு சொல்லி புகழ் பாடிட்டுருக்கோம் அவரை போய். நடிகை ராதா சினிமாவில் வளர தொடங்கியதுக்கப்புறம் தன்னுடைய அக்கா அம்பிகாவும் சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஆல்ரெடி கொஞ்சம் அளவுக்கு மிட் ரேஞ்ச் ஆக்ட்ரஸாக இருந்தார். ஸோ இப்படி அம்பிகாவுடைய புகழ் மூலமாக ராதாவுக்கும் வாய்ப்பு கிடச்சிது. ராதாவின் புகழ் மூலமாக அம்பிகாவுக்கும் வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது. ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நல்ல மார்க்கெட் வந்து உருவாச்சு. தமிழ் சினிமாவில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அம்பிகாவுக்கும் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. ராதா உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய லீலைகள்லாம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த புறத்தில் எப்படி நடந்துக்கணும், இந்த புறத்தில் எப்படி நடந்துக்கணும், அதாவது இயக்குனர்கிட்ட வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து பணிவிடை செஞ்சு வாய்ப்புகளை வாங்கணும், இயக்குனர் மட்டும் பத்தாது நடிகர்களுக்கிடம் வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து ஒத்துழைச்சு போகணும், அவங்க கூப்பிடும் போதெல்லாம் போயிடணும், மாட்டேன்னு வந்து ஒரு வாட்டி கூட சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொருத்தர் இருக்காருன்னா அது வந்து தயாரிப்பாளர். ஸோ தயாரிப்பாளருக்கு மனசு கோணாமல் எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம விருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சினிமாவில் நிலைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ராதாவுக்கும் அம்பிகாவுக்கும் மாற்றி ஒருத்தர் சொல்லிப்பாங்க. இதில் வந்து 2 பேருமே ஒரே மாதிரி தான். இவங்க வந்து வேணாம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. 2 பேருமே வந்து முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் ஆசை. அதுக்கு வந்து அந்த புறமே வந்து நடத்திட்டு இருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ அத்தனை ரகசியங்களும் தன்னுடைய தங்கை, அக்கா மாற்றி சொல்லிக்கிட்டாங்க. நடிகை ராதாவுக்கு பல்வேறு நடிகர்கள் வந்து போட்டி போட்டாங்க. ஸோ அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே வந்து விரும்பினாங்க. குறிப்பாக தமிழில் வந்து நடிகர்கள் கார்த்தி, பிரபல நடிகர் வந்து சித்ரா லக்ஷ்மன், அப்புறம் 2 பேரும் வந்து இல்லாமல் ஏன் தெலுங்கில் வந்து பாலையா, சிரஞ்சீவி இவங்க 2 பேருமே வந்து ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டி போட்டாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ இதனால் இவங்க 2 பேருடைய மார்க்கெட் வந்து எகிரிச்சு கோடிக்கணக்கில் வந்து பணமும் கொட்டுச்சு. ஸோ அப்போ இருந்த சிஎம் கிட்ட போய் ஏவிஎம் ஸ்டூடியோ மாதிரி நான் வந்து ஒரு பெரிய ஸ்டூடியோ நடத்தி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் போய் நின்றுருக்காங்க. அதுதான் வந்து ஏஆர்எஸ் ஸ்டூடியோ. ஸோ அம்பிகா, ராதா, அப்புறம் வந்து சாரா அவங்களுடைய அம்மா பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு தெருவே இருக்குது. ஸோ ஏஆர்எஸ் தெரு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருந்தாங்க. ஒரு நடிகைகள் பெயரில் ஒரு ஸ்டூடியோவே வந்து ஸ்டூடியோ மட்டும் இல்லாமல் ஒரு தெருவே இயங்கிட்டு இருக்கு. அந்த சுதந்திர போராட்ட தியாகி கூட இப்போல்லாம் பேர் வைக்கிறதில்ல. இந்த பேர் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நடிகர்கள் இவங்க மேலே வந்து அந்த அளவுக்கு மோகமாக இருந்திருக்காங்க. குறிப்பாக நடிகை அம்பிகா இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டாக வந்து 40 வயசு மேலானையுமே வந்து தன்னுடைய சினிமாவை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகர் வடிவேலு கூட வந்து இணக்கமாக போய் அவர் கூடலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஊரறிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது வந்து அவருக்கு மிகப்பெரிய இதுவாக இருந்தாலும், ஒரு பின்னடைவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இறங்கி அவர் கூடலாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை வந்து நம்ம சேனல்லே போட்டிருந்தோம் அந்த வீடியோ பற்றியெல்லாம். ஸோ இப்படி அக்காவும் தங்கையும் தன்னுடைய பிறந்து வளர்ந்த அந்த ஏழ்மையை வந்து எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடி பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த புறமே வச்சு பல நடிகர்கள், இயக்குனர்கள், ப்ரொடியூசர்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ வந்து தன்னுடைய மகளுக்கு 1000 பவுன் வந்து போடுற அளவுக்கு வசதி வாய்ப்பு வந்து வந்துருச்சு. ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த நடிகைகள் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள்.